அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரதி. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோருக்கு மட்டும்தான் வரும். நொபுனாகா என்ற ஜப்பானிய வலிமை வாய்ந்த அரசர் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு முறை சிறிய படையோடு எதிரிகளை சந்திக்கிறார். எதிரிகளின் படை பலத்தை பார்த்த ஜப்பானிய வீரர்கள் அஞ்சுகின்றனர். இந்த செய்தியை தளபதி அரசரிடம் வந்து சொல்கிறார். உடனே அரசர், படை வீரர்களை திரட்டுங்கள், நான் அவர்களோடு உரையாற்றுகிறேன் என்று சொல்கிறார். சிறிது நேரம் கழித்து வந்த நொபுனாகா, படை வீரர்களே, நான் நாணயத்தை சுண்டுகிறேன், பூவா தலையா போட்டு பார்ப்போம். பூ விழுந்தால் நாம் தோற்று விடுவோம், தலை விழுந்தால் எதிரியின் தலை வீழும், வெற்றி நிச்சயம் என்று சொல்கிறார். படை வீரர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். நாணயம் சுண்டப்படுகிறது, தலை விழுகிறது. படை வீரர்கள் உற்சாகத்தின் உச்சகட்டத்தில் நிற்கிறார்கள். வெற்றி நிச்சயம் என்று நம்பிக்கையோடு போராடுகிறார்கள். வெற்றி கிடைக்கிறது. ஜப்பானிய நாடு முழுவதும் கொண்டாட்டமான கொண்டாட்டம், வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது தளபதி அவர்கள், நம்முடைய வீரர்களின் படை பலத்தை பார்த்தீர்களா என்று சொல்கிறார். உடனே நொபுனாகா மறைத்து வைத்திருந்த அந்த தங்க காசை எடுத்து கொடுத்து, இவர்களுடைய நம்பிக்கை இந்த காசில் இருக்கிறது பாருங்கள் என்கிறார். தளபதி அதை மீண்டும் திருப்பி திருப்பி பார்க்கிறார். இரு பக்கத்திலுமே தலைதான் இருக்கிறது. நம்பிக்கை அன்றைய படை வீரர்களுக்கு அந்த தலை மீது இருந்தது. எரிந்து எரிந்து போனாலும் மீண்டும் உயிர் பெற்று எழுவோம் என்ற நம்பிக்கையோடு வருகிறதே பீனிக்ஸ் பறவை, அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். வெற்றிக்காக முயற்சி செய்யும் போது வீண் முயற்சி என்பார்கள். வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று சொல்வார்கள். யார் எது வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டு போகட்டும், என் மனதின் ஆழத்தில் அடியில் நம்பிக்கை என்ற வேர் விடாபிடியாக பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் வெற்றி நமதாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.